ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சாமி வணக்கம். அன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து போனீங்க சிவசங்கர் பாபான்ட்டு சென்னையில் சிவபெருமானே அவர் நம்மளை அழைக்கிறாருன்னு சொல்லி வந்தீங்க. அங்கே வந்து போனப்போ உங்களோட அனுபவம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்கே வந்தது எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத முருகனை கேட்டு சிவபெருமானை கேட்டு சொல்லுங்கள். அந்த இடம் தேவர் ரகசியம் பொருந்திய இடம் ராஜா குட்டி. தேவலோகமே அங்கே அமைஞ்ச இடம், இருப்பிடமாக இருக்குது. தேவர் 3 பேரும் தவம் செஞ்சு சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் உழவும் இடம். அழியா நிலை ஆனந்த நிலை கொடுக்குற இடம் அந்த இடம். ஒலிகள் நம்மளை வழி நடத்துகிற இடம் அது. ஆன்மா நல்ல நிலையிலே ஒடுங்குற இடம், தூய்மை அடைகிற இடம் இருக்கு. மனிதன் செஞ்ச பாவத்தை போக்குற இடம், பிறவாவரத்தை தரக்கூடிய இடம், பிறவி பயனை லாபத்தை அடைகிற இடம், சித்தர்களும் யோகிகளும் மகானும் அருளாசி செய்கிற இடம், இறைவன் குடியிருக்கிற இடம். எத்தனை செல்வங்கள் வந்தாலும் அவன் அருள் இருந்தால் போதும், அத்தனையும் அவன் தலைக்கு மேலே நிற்க வச்சுருவார் முருகன். அவரும் ஒரு முருகப்பெருமான் அடிமை தான். ஆனால் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறார் ஐயா மக்களுக்காக. அவர் போராத காலம் எல்லாருக்கும் வினையானது இருக்கும். ராமருக்கு இருந்தது, சிவபெருமானுக்கு இருந்தது, முருகருக்கும் பயணியில் போய் உக்காந்துருந்தார். அப்படி எல்லா தேவர்களுக்கும் இந்த பிரிவில் அனுபவம் மூலயமா வரக்கூடிய துன்பம் வரும், வந்தே தீரும். யாரும் அதில் உடன்பாடு இல்லாமல் போக முடியாது. ராமன் சாமிக்கு வந்தது, கேசப்பட்டிருந்தான். வள்ளலாருக்கு கேசப்பட்டிருந்தான். அப்படி பெரிய துன்பம் இல்லாத இடமே கிடையாது. மானூர் சாமி ஐயா திண்டுக்கல்ல இருக்கிற மானூர் சாமிக்கும் பெரிய துன்பத்தை தூக்கி ஏற்றுமே டிரான்ஸ்ஃபார்மரில் தூக்கி போட்டான் அவரை. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வெடிச்சு சிதறி ஏந்து பொத்துன்னு வந்து மானூர் சாமி ஐயா நடந்து போனார் வீதியில். நானே ஒரு மின்சாரம், என்ன ஒரு மின்சாரத்தை தூக்கி போட்டால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிரிச்சிங்கனே போயிட்டார். லூசு பசங்கன்னு. அதுபோல் இவர் ஒரு மின்சாரம். இவரை எதையும் யாராலையும் தாக்க முடியாது. இவர் மாட்டு ஒரு வேலையை நடந்துன்னு போயினே இருப்பார். இழிவோ அழிவோ இவருக்கு கிடையாது. நல்ல மகான் இவர். அண்ணாமலையருடைய தீப தரிசனத்தை இங்கேருந்தே எல்லா மக்களும் பார்த்துக்கலாம். அவர் மூலமாக எல்லா தேவ ரகசியம் அவர் உள்ளே வந்து வழி நடத்துது ஐயாவை. எல்லா சாமியும் அவர் உருவத்திலேருந்து எல்லாரும் வணங்கலாம். பொய்த்தன்மை இல்லை. மக்கள் வாழணும், மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் போல் செய்யணும், சித்தர்கள் போல் மகான் போல் எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறார் அவர். அந்த நல்ல பெருங்கருணை உள்ளவர். வள்ளலார் சொன்ன மாரி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நீண்ட ஆயுளை கொடுத்துறான் முருகன். இன்னும் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்துட்டு மக்களுக்கு நிறைய அருளை வாரி வாரி கொடுத்துட்டு அண்ணாமலையர்கிட்ட ஜீவ சம்மதி ஆகிடுவார். நல்லா இருக்கும். ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வைத்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. கூட்டு வைத்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேடு தரிசனம், காட்டு வைத்து காத்தருள்வான் காலடியில் சேரு. ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னாங்க. கடவுளை நோக்கி பயணப்படுகிறவர்கள் லைக் மைண்டட் பீப்புள் அர்த்தம். ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய். அடியார் உறவும் அன்பும் அரண் நாமம் அன்றி படிமீது வேறு பாங்கும் உள்ளதோ அப்படின்னார். அடியவர்களுடைய உறவு அன்பாக இருக்கிறது, சிவனுடைய பேரை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இந்த 3 தவிர இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ சாமி வந்து விழுப்புரத்தில் இருக்காங்க, கோயிலெலாம் வச்சுருக்காங்க, டெய்லி மலை சுற்றுவாங்க. அண்டு ரொம்ப வருஷமாக ஞானானந்தகிரி சாமி, அதுக்கு முன்னாடி பூண்டி மகான், அந்த மாதிரி நிறைய மகான்களோடு தொடர்பில் இருந்து அவர் பாட்டிக்கு சைலண்ட்டாக தன்னுடைய தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறாரு. இங்கே அவர் வர்றது 2வது தடவை. போன வாரம் வந்திருந்தார். ஸோ இப்போ அவருக்கு இன்றைக்கி வரணும்னு சொல்லி அவருடைய எண்ணம், அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவருக்கு நம்முடைய வரவேற்பும் வணக்கமும். உலகத்தில் வாழை இலை எப்படி சுத்தமாக இருக்குதோ அதே போல் ஐயா சுத்தமானவர் தான். ஆனால் அந்த சுத்தமாக இருந்தாலும் அது முகத்தில் தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணுறோம். அதே போல் ஆன்மீகத்தில் முத்தனை ஒரு பெரிய ஆன்மா. இந்த பிரிவிலட சாமி குட்டி பல ஆயிரம் பிரிவு எடுத்த ஆன்மா இது. இப்பிரிவு அவருக்கு முடிவு அடைய போகுது. இப்போ போட்டுக்கிறது வெறும் சட்டை தான். உள்ள அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக இருக்குது. அவரை யாரை நம்புறீங்களோ அவர் அந்தந்த ரூபத்தில் காட்சி தருவார்.
ஆனால் 1980 ஐயா புண்ணிய மகாசாமி தோன்றி ஒரு அருப்பெருஞ்சோதி இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரையா அப்படின்னாரு. உங்களை விட ஜோதி உலகத்தில் எதுவும் இல்லை சாமி, இப்போது இல்லை, சுடுகாட்டில் தவ வாழ்க்கை வாழலான்னு இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஐயாட்ட சொல்லிவிட்டு தவத்திலே இருந்துட்டேன். ஒரு முறை திருப்பியும் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஞாபகத்தில் இல்லை, முகம் மட்டும் ஞாபகத்தில் இருந்தது. திருப்பி இப்போது அழைப்பு கிடச்சிது ஒரு ஐயா மூலயமாக. அதே முகம், அதே சிரிப்பு. அப்போது இளமையில் தெரிஞ்சார், இப்போ கொஞ்சம் நிலை இருக்குது. அதே முகத்தை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன். புண்ணிய மகான் எப்போது சொன்னதை இப்போது நிறைவேற்றியிருக்கிறாரு. இந்த பைத்தியத்தினால சில காரியம் நடக்கணும் போல இருக்குது, அதனால் இந்த ஊருக்கு அழைச்சின்னு வந்திருக்கார் பிள்ளைங்க. ஐயா எனக்கு சொன்ன ஒரு விஷயம், இந்த ஜோதி அண்ணாமலை ஜோதி அழியா நிலையிலே எரியும். எத்தனை தலைமுறை இருந்தாலும் இந்த ஜோதி எல்லாரையும் காப்பாற்றும், கரையேற்றும். அதை நம்புகிறவங்களுக்கு தெரியும், நம்பாதவங்களுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் இவரே கோடிசாமி, மறுகாலத்தில் ஞானந்தகிரி, மத அவரம் சாய்பாபா, இப்படி பல அவதாரங்களை எடுத்திருக்கிறாரு. கடைசி அவதாரம் சேஷாத்திரி சாமி. இப்படி சேஷாத்திரி சாமிகள் எப்படி இருப்பாரோ அதே நிலையில் தான் இருக்கிறாரு. பற்றற்ற துறவிக்கு ஞான பசி, பற்று உள்ளவனுக்கு போக பசி. இது பற்றற்ற துறவி, எதையும் பூசிக்கல, ஆனால் சாயம் பூசப்பட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் வலி இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்த இது ஆன்மா ஜோதி, அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. முருகா முருகா முருகான்னு சொன்னால் முப்பிரிவில் செஞ்ச பாவம் போயிடும். இப்பிரிவி மட்டும் முருகன் வேலும் மயிலும் துணை இருக்கும். இந்த அருப்பெருஞ்சோதி முருகன் அருளாலே வாரியர் சாமி மாரி ஒரு பெரிய ஜோதியாக நிற்கிது. முருகன் அருளால் இதுக்கு வேலும் மயிலும் துணை இருக்குது. அதனால் இந்த ஆன்மாவை அழிக்க முடியாது. அனுபவம் அதிகம். எத்தனையோ பிரிவு ஞான மார்க்கத்தை கடலாக தாண்டி வந்த பரம்பொருள் இது. எல்லா சித்தர்கள் போலவே இது ஒரு சித்தர் நிலை. சித்தர்கள் ஞான பைத்தியமாக இருப்பாங்க, பற்றற்ற துருவி. இதுவும் பற்றற்ற துருவி தான். இதுவும் பாதை வேற, சித்தர்கள் பாதை வேற. ஒரே சித்தர்கள் தான் பல உருவத்தில் பல பாதையை கடக்கிறாங்க. இது மனுஷனுடைய அஞ்ஞானத்தை போக்க வந்த கடல், மெய்ஞானத்தை நினச்ச உடனே கொடுக்குற கடல். இது ஒரு ஞான தபோவனம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய தபோவனம். யார் எந்த குழந்தை இந்த இடத்துல வந்து கேட்டால் இங்கே இருக்கிற பரம்பொருள் உங்களுக்கு எல்லாம் தரும். ஐயா ஏற்றி வச்ச அண்ணாமலை தீபம் என்னைக்கு அழியாது. இது பெரும் ஜோதிடா சாமி குட்டி. வந்தவொடனே இது எனக்கு சேஷாத்திரி சாமியாக காட்சி தந்தார் ஐயா. ஒரு நேரம் ஞானந்தகிரி சாமி எனக்கு சின்ன வயசில் கன்னத்தை கிள்ளி திணூர் பூசியிருந்தார். அந்த ஞாபகம் தான் இவர் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்தது. அந்த ஒளியும் அந்த கருணையும் இருந்தது. குழந்தைங்கிட்ட எப்படி விளையாடுவாரோ அதே போல் இவரும் ஐயாவையும் எல்லாரையும் விளையாடுறாரு. அப்போது ஞானந்தகிரி சாமி வடிவில் எனக்கு காட்சி கிடச்சிது ஐயா கிட்ட. ஆன்மாவுக்கு எப்போதும் லாபம் உண்டு, இறைவன் திருவடி பிடிச்சா. ஆன்மா அழியாது, சரீரம் அழியக்கூடியது. சரீரத்தை என்ன தான் போற்றி வளர்த்தாலும் ஒரு நாள் மண் ஏப்பம் விட்டுரும். ஆன்மா வளர்த்தா அழியா பரம்பூரில் போய் சேர்ந்துடலாம். ஐயா அதை ஏற்றி வச்சுக்கிறார் சாமிகள். ஆன்மா மட்டும் பார்த்துங்க சாமிங்களா, அது அழியாது, மீதி எல்லாம் தேடத்தில் அழிஞ்சிடும், இதை மட்டும் பார்த்துக்க சொல்லி இங்கே ஞான தபோவனத்தை நிறுவியிருக்கிறார் ஐயா அருப்பெருஞ்சோதி. ஞான தபோவரை வா என்று அழைக்கும் இந்த இடம் அண்ணாமலை தீபமாகவே இருக்கிறார் ஐயா. ஒவ்வொரு உருவத்தை பார்த்துருக்கிறேன் ஐயாவை ஞானத்தில். ஐயாவை நான் பார்த்ததில்லை, ஆனால் ஒரு முறை பார்த்தேன் அப்போது 80. அதுவும் ஐயா புண்ணிய மகன் சொன்னதுனால. ஆனால் இவர் ஒரு உருவம் எனக்கு கிடச்சிருந்தது. இங்கே வரத்துக்கு முன்னாடி சித்தர்கள் கூட்டணியில் இருக்கும்போது நிறைய பெருமாள் அவதாரம் போட்டிருக்காரு. வெவ்வேறு அவதாரம் போட்டு
மக்களுக்கு நல்ல நிலையை காட்டியிருக்கிறார் ஐயா. அந்த காட்சியை பார்த்துருக்கிறேன். தன்னையே மறந்து தன்னை நம்ப வரக்கூடிய அடியாரை கவலையை போக்கி கஷ்டத்தை நீக்கி பெருவாழ்வு கொடுத்துருக்கிறார் மகான். எனக்கு சொன்ன ஐயா, இவரும் பூண்டி மகான் போல எத்தனையோ பிறவி கடந்து வந்த மகான் ஐயா. கோடிசாமியை போல, கோடிசாமியை கூட ஒரு முறை 4 முறை பார்த்துருக்குறேன் ஐயாவை. ஆன்மா லாபத்தை தேடும்போது அதே நிலையை ஐயாவை பார்த்தேன். இப்போ எல்லா நிலையும் கடந்து இருக்கிறாரு. அழுக்கு படியாத அருப்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை. உங்களுக்கெல்லாம் ஐயா கிடைச்சது பெரும் வாழ்க்கை. எத்தனையோ சன்னியாசி தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு தானே கடவுள்னு சொல்கிற உலகத்தில் நீங்களும் கடவுளாக மாறலான்னு சொல்லி கொடுக்குறாரு புண்ணிய புருஷன். நான் மட்டும் கடவுள் இல்லை சாமிங்களா, நீங்களும் கடவுள் தான். கடவுளை பார்க்கல, உள்ளத்தில் தேடுறீங்க. ஒன்னையே தேடிக்கும் சொல்லி இங்கே இருக்கிற ஞான தபோவனத்தை நிறுவி உங்களே நீங்கள் கடவுளாக்கி கொள்ளத்துக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறார் மகான். உள்ளத்தில் தேடினா ஐயா பல ரூபத்தில் காட்சி தராரு. உதட்டில் தேடினா உடம்பு மேய்ச்சிலுக்கும். தன்னே மறந்தால் கடவுளாக காட்சி கிடைக்கும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இவரை பற்றி பெருமையாக சொல்லலை, உள்ளத்தில் இருக்கதோ சொன்னேன். ஏன்னா எங்கள் ஐயா புண்டி மகான் அருப்பெருஞ்சோதி அண்ணாமலை தீபத்தை பார்க்க போகிறா. திருப்பி ஒரு முறை அண்ணாமலை மேலே குக நமச்சிவாயர்னு என் குருநாதர் இருக்கார், அவரை போய் பாருன்னார் ஐயா. அதுக்காக இன்னைக்கு காலையில் போய் ஐயா கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு வெளிச்சத்தை தரேன் அப்புக்குட்டி, அந்த அப்புசாமி கிட்ட கொடுத்தேன்னு சொல்லுன்னாரு. அதுக்காக தான் போனேன். காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுத்து வரத்துக்கு. எடுத்துன்னு வந்து ஐயா பார்வையில் கொடுத்துட்டேன். அது ஞானமாக இருக்கும். உங்கள் பாஷையில் சொன்னால் நயன தீட்சது. கண் பார்வையிலே உலகத்தார் ஒரு நொடியில் கொண்டு வரக்கூடிய தீட்சை. ஐயா கிட்ட காட்ட சொன்னார், காட்டிட்டேன். அது உள்ளே பறந்துட்டு அந்த குக நமச்சிவாயும் ஐயா வடிவிலே இருப்பார். இப்போ ஐயாவுக்கு துணையாக இருப்பார், உங்களுக்கும் துணையாக இருப்பார். அங்கே இருக்க சேஷாத்திரி சாமியும் யோகிராம் சுரத்குமாரும் ஒரு உதாரணத்தை சொல்லி அனுப்பிச்சார். ஐயா கிட்ட சொல்லத்தால மனசுலே சொல்லு, இதை நடத்திட்டு வாடா பைத்தியம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நானும் ஒரு பைத்தியம்தான். இந்த உலகத்தில் தன்னையே அறிய தேடிக்கின்னு இருக்கிறேன். தனக்குன்னு ஒரு இடம் இல்லை, தனக்குன்னு ஒரு நிலை இல்லை. அதே போல் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தார் மத்தியில் எல்லாம் பொய்ன்னு தெரிய வரும். எல்லாரும் ஒவ்வொரு பைத்தியம், அந்தந்த நிலையில் இருக்கிறவங்க. இப்போ நீங்களாம் உண்மையான பைத்தியம், அன்பு பைத்தியம். பரம்பூரில் அடையிறதுக்காக இப்போ தன்னையே மறந்து இங்கே வந்து உக்காந்துக்கிறீங்க. இதுதான் உண்மையான நிலை. அதை ஐயாயிட்டேருந்து கற்றுக்குங்க. இந்த ஜோதி யாரும் அழிக்க முடியாத ஜோதிடா சாமிங்களா. நான் 2 பேரும் அந்த உலகத்தில் அப்படி ஒரு ஜோதியை பார்த்துருக்கிறேன். சதுரகிரியில் ஒரு குகையில் பறக்கும் சித்தரை பார்த்தேன். வெறும் கோணி சாக்கு கட்டி, அப்போ குட்டி இங்கே வா சாமின்னு சொன்னார். உங்களை பார்த்தா பயமாக இருக்குது சாமி, வெறும் எலும்போடு நிற்கிறீங்க, அதனால் வர முடியாது சாமின்னு. வடா சாமி, ஜோதியை பார்க்குறியான்னு கேட்டார். கார்த்திகை தீபம் அண்ணாமலை தீபத்துக்கு போல சாமி இங்கே வந்துட்டேன்னு சொன்னேன். அங்கே இருக்க தீபத்தை இங்கே எனக்கு காட்சியாக கொடுத்தாரு சதுரகிரியில். அதே போல் இவர் ஐயா பார்த்த பிறகு வந்து இறங்கினோடனே இவர் தலைக்கு மேலே ஒரு ஜோதி எரிஞ்சுது. அந்த காட்சி இங்கே இருந்தனால அதிர்ச்சி அடைந்தேன். அப்போது சொன்ன அண்ணாமலையார் இப்போதும் அதே தீபமாக இருக்கிறாரு, இவர் கரெக்டு தான் சொல்லி ஆச்சரியப்பட்டேன் ஐயா கிட்ட. அது மனசால் பார்க்கறதுரா சாமி, உதட்டால் பார்க்கறதில்ல. நல்ல தீபம், இதை அணையாத பார்த்துக்குங்கடா சாமி குட்டி. நல்ல மாதிரியாக இருங்க, எதுவும் குறை இருக்காது. எல்லாம் உங்களுக்காகவே ஐயா ஏற்றி வச்ச இது ஞான கடல். பேரின்பம், சிற்றின்பம் மனித வாழ்வு, பேரின்பம் ஆண்டவனை அடையிற வாழ்வு, ஆன்மா லாபம் கிடைக்கும். நல்ல நிலையிலே இருக்கணும்னு இந்த பைத்தியை 2வது முறை அனுப்பிச்சிருக்கிறார் அண்ணாமலையார். அண்ணாமலையை சுற்றி பெருக்கிற தொடப்பம் இது. இப்போ ஐயாட்ட வந்து நீங்களாம் நல்லா இருக்கணும், நல்ல ஆயுளோடு வாழணும், ஆன்மா லாபம் கிட்டணும், அருப்பெருஞ்சோதியில் கலக்கணும்.
ஐயாவை ஜோதி தரிசனத்தில் பாருங்கள், இது அணையா விளக்கு என்றும் அணையாதுன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மக மகிழ்ச்சியோடு விடைபெறேன். நன்றி. முருகா போற்றி. ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார். எப்போ பாரு சிவனுக்கு பூஜை செய்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்களாம் திருவண்ணாமலையில். அதனால் அப்படிப்பட்ட நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் ஒரு நாயாய் பிறந்தேனே அப்படின்னார். ஒரு நாயாக நான் பிறந்திருந்தால் நல்லாயிருக்கும். அடியார் சேடத்தை ஒன்றும் ஒரு நாயாய் பிறந்தேன். அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய எச்ச சாப்பாட்டை சாப்பிட்ற ஒரு நாயாக நான் பிறக்கலையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி திருவண்ணாமலை என்பது ரொம்ப பெருசு. உலகத்திலே 7 பெரிய இடத்துல அது ஒரு இடம். நிஜமாகவே அந்த இடத்துல ஒரு கல்லால மரம் இருக்குது. சாமி தவம் பண்ணுறாரு. ரொம்ப அந்த மலை கோகுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் ரமணர் யாருக்குமே கிடைக்கல. ரமணர் தலைகளே நின்று பார்த்தாரு. ஒரு ராட்சச வண்டுங்கள்லாம் வந்து அவர் அப்படி உடம்பெல்லாம் வீங்கி போச்சு, திரும்பி வந்துட்டார், நமக்கு உத்தரவு இல்லைன்னு சொல்லி. நான் கூட ஒரு 48 நாள் திருவண்ணாமலையில் சிவகாசி நாடார் மேன்ஷனில் போய் மாடி மேலே படுத்துக்குவேன். காலையில் 6 மணிக்கு நேராக கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துருவேன். அப்போல்லாம் கோயிலில் கூட்டம் இருக்காது. சாமிக்கு நேர் எதிரில் அந்த கதவு ஓரமாக உட்காந்துருவேன். கோயில் சாத்திர போது 12:30 வெளியே போய் 12:30லேருந்து 4 வரைக்கும் ரத்தினி இவர் ராமசரத்குமார் சாமிக்கிட்ட உட்காந்துன்னு இருப்பேன். 4 மணிக்கு டெய்லி ஒரு தடவை மலை சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவேன். அங்கே பள்ளியறை சேவை முடிகிற வரைக்கும் 9-10 மணிக்கு இருந்து திருப்பி நாடார் மேட்ச் வந்து படுத்துக்குவேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் தான் சாப்பிடுவேன். இப்படி 48 நாள் எப்படியாவது அந்த தரிசனத்தை பிடிக்கணும்னு தலைகீழ நின்று பார்த்தேன். இப்போ 48வது நாள் நான் ரமணர் தியானம் பண்ண அந்த இடம் இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே, அங்கே உக்காண்டிருந்தேன். அப்போது நேராக அங்கே ராமசரத்குமார் சாமி வந்தார். விசை சாமியார் கையை பிடிச்சி நேராக அண்ணாமலையார் ஒரு தடவை சுற்றிட்டு வந்தார். அப்போ எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு. இந்த லைட்டை பற்றி ஏங்க வரப்படுற, ஆகாசத்தை பாரு அப்படின்னாரு. அந்த ஜோதி பாருன்னார். அதுக்கப்புறம் எல்லா லைட்டும் வந்துச்சு. பிள்ளையார் சந்நிதிக்கிட்ட ஒரு ஆள் வந்து 27 தேங்காய் பட்டுன்னு உடச்சான். ஒரு ஆள் வந்தான், சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துக்கிறேன் சாப்பிட்றியா அப்படின்னா. யாருக்கு? அவர்கிட்ட. அப்போது சாமி சொல்கிறார், சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட். உன் விரதத்தை அண்ணாமலையார் முடிச்சிக்க சொல்கிறாரு பாரு, உனக்கு ஸ்வீட்டுக்காரன் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னாரு. அடுத்தது ஒரு ஏழை பொம்பளை, சாமி ரச சாதம் சாப்பிட்றியா அப்படின்னா. ஸோ அவருடைய திருவோட்டில் அந்த ரச சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு என்னை 2 கையை பிடிக்க சொல்லி அதில் வச்சுன்னு அப்படியே டைரெக்டாக வாயில் சாப்பிட சொன்னார். திருவோட்டில் அவருடைய கையை கழுவிட்டு இதை குடிச்சிக்கோ அப்படின்னார். அந்த மகான்களை கை கழுவ மாட்டாங்க, அவர் அந்த திருவோட்டில் கழுவிட்டால் அந்த பவர் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது ஒரு பேஸ். ஆனால் என்னுடைய ஆன்மீகம் ஆரம்பித்ததே திருவண்ணாமலை வச்சு தான். நான் அண்ணா நகரில் இருந்தபோது சண்முக சிகாமணின்னு ஒரு இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் இருந்தார். ராஜா சண்முக சிகாமணி, ஈரோடுக்கார். அவர் காரை போட்டுன்னு வந்து எங்கள் வீட்டு வாசலில் நிப்பாட்டி, சேஷாதிரி சுவாமிகள் தியான மண்டபம் திறக்கிறாங்க இன்றைக்கி, என்னை கூப்பிட்டுக்கிறாங்க, நீ கூட வான்னு காரில் ஏற்றிக்கினார். அப்போ நான் முதல்ல திருவண்ணாமலையில் கால் வச்சதே சேஷாதிரி சுவாமிகளுடைய தியான மண்டபம் திறப்பு விழாக்காக தான் போய் காலை வச்சேன். அப்போ அங்கேருந்து நேராக அந்த ஃபங்க்ஷன் ஆன உடனே யோகி ராமசரத்குமார் சாமிட்டு போனேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் திருவண்ணாமலைக்கு. ஃபஸ்ட்டு விசிட்டே சேஷாதிரி சாமி கூப்பிட்டு தான் போனோம். அங்கேருந்து விசிறி சாமியாரை பார்க்க போனோம். விசிறி சாமியார் அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு நேர் எதிரில் என்னை உட்கார சொன்னார். சின்ன இடம் அது, 10 அடிக்கு 20 அடி கூட இருக்காது. உட்காந்துட்டு நடுவில் வந்து நின்றுனார். என்னை ஒரு தடவை சுற்றுனார். நான் 3 தடவை சுற்றினேன். அவர் ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி 1 பிரதர்ஷனம் பண்ணார். ஒரு சுற்று தானே சுற்ற சொன்னேன், 3 சுற்று சுற்றுறேன்னார். நான் 2 கையும் வச்சுக்கிட்டு, ஃபாதர் ஐ ஹவ் சோ மச் சின்ஸ்னு, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு இப்படியே கையை பிடிச்சின்னு, மை சன் ஐ டெல் யூ யூ நோ சின்ஸ்னார். என் மகனே உனக்கு சொல்கிறேன், நீ எந்த பாவமும் செய்கிறதில்லை அப்படின்னா. எதிரில் உட்கார சொன்னார். சிவசங்கரா, யூ நோ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னா. நம்ம தெரிஞ்சால் கூட இப்போ மகான்கள்கிட்ட நம்ம அதிக பிரசங்க தரமாக ஒன்றும் போட வாய்மூன்னு உட்காந்துருந்தேன்.
அவர் கம்ப்ளீட் கதை சொல்கிறார். கைலாசத்தில் சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக மானச பொய்கையில் அவர் போய் எட்டி பார்க்குறாரு. அவர் அப்போ அவரை பார்த்துக்கிறதே முதல் தடவை தான். அதனால் இவ்வளோ அலங்காரத்தில் அழகாக இருக்கிறோன்னு பார்த்த உடனே சுந்தரா வா அப்படிங்கிறார். ஸோ அவருடைய சொந்த நிழல் அந்த மானச பொய்கையிலேருந்து எந்திரிச்சு வருது. அதுதான் சுந்தரர். சிவபெருமான் ஆலகால விஷயத்தை குடித்த போது அவர் வந்து கழுத்தை பிடிச்சிடுறார், அந்த விஷயம் இறங்காமல். அதனால் அவருக்கு ஆலகால சுந்தரர்னு பேர். சிவங்கூடியே இருக்கார். அவர் கணபூதங்களுக்கு தலைவராக சிவங்கூட இருக்கார். அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு நாள் பார்வதியுடைய 2 சேடி பொண்கள் அனந்தனை சுனந்தனை அவங்கள பார்த்து இவர் கொஞ்சம் லவ் வந்தது. சிவன் சொல்கிறார், எப்போ எண்ணம் வந்துடுச்சோ அதை அனுபவிக்கணும், பெண்டிங் வைக்க வேணாம், பூமிக்கு போ, கல்யாணம் கட்டி இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு வந்துருன்னாரு. சுந்தரர் அழுகுறாரு, நான் தக்க தருணத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வேன் அப்படின்னு. ஸோ பூமியில் நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்து ஒரு ராஜாவினால் வளர்க்கப்படுறாரு. அவருக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. திருவண்ணை நல்லூரில் மாப்பிள்ளை கோலத்தில் ரெடியாக கல்யாணம் பண்ணின்னு ரெடியாகிறார், இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகணுன்னு. அப்போ ஒரு பிராமணம் மாதிரி சிவபெருமான் வர்றார். வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீயும் உன் பரம்பரையும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாரு. அந்தனர் குலத்தில் அடிமையே எது அப்படின்னு ஒரு ஓலையை காட்டுறார். பாரு, உங்கள் தாத்தா எழுதி கொடுத்த அடிமை சாசனம்னு. இவர் அதை கீச்சு போட்டு இப்போ என்ன பண்ணுவேன்றார். நீ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும்டா, ஏன்னா வந்திருக்கிற சிவபெருமான், அதனால் நான் அது வந்து டூப்ளிகேட்டு, நான் ஒரிஜினல் வச்சுக்கிறேன்றார். கிராமத்தில் பஞ்சாயத்துக்காரங்களுக்கு அந்த ஓலையை காட்டுறார். அதில் இந்த மாதிரி அடிமை எனக்கு அப்படின்னு. அவங்க ஆமாம் இது உங்கள் தாத்தா காயத்து தான் அப்படின்றாங்க. கல்யாணம் நின்று போகுது. இவருக்கு ஒரே கோவம். சிவனை பார்த்து பைத்தியக்காரன்ற மாதிரி பித்தா பித்தா அப்படிங்கிறார். நீ என் பின்னால் வான்னு கூட்டின்னு போகிறார். திருவண்ணையநல்லூர் கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவலிங்கத்துக்குள்ளே அந்த வயதான பிராமணர் கரைஞ்சி போயிட்டு உள்ளேருந்து குரல் கேட்குது, பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படின்னு. அப்போ தான் இந்த பாட்டு பாடினதார். பித்தா பிறை சூடி பாடுங்க 2 வரி. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்காளாய் இனி அல்லேனே. இந்த பாட்டை பாடுறாரு. அன்னையிலிருந்து அவருக்கு சிவனுடைய விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன் கையிலை ஆரூர தோழமை அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு அவர் ஃப்ரெண்டாகி போயிடுறாரு. இவருக்கு பசிக்குதுன்னா சிவன் சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பார். பணம் இல்லைன்னு சொன்னால் விருத்தாச்சலத்துக்கிட்டேருந்து ஒரு தங்க செங்கல் எடுத்து கொடுக்குறாரு. ஒய்ஃபு வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்னு எங்கேயோ திருவத்தூர் போயிட்டு வந்தேன்னாக்கா இவரே போய் பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரிம்மா அவன் கைலாசத்துலேருந்து வந்துக்கிறான், அவனுக்கு 2 பொண்டாட்டி இந்த ஜென்மத்தில்னு பஞ்சாயத்து பண்ணி ஒய்ஃப் கூட சேர்த்து வைப்பார். இப்படி வாழ்நாள் பூரா சிவன் கூடயே அவர் அப்படியே கொஞ்சம் கூத்தாடி ஃப்ரெண்டு மாதிரி இருந்து, நீ வந்த வேலை ஆயிடுச்சு, ஏன்னா கல்யாணம் கட்டிக்கணும். கைலாசத்தில் பார்த்த 2 பேர் திருவத்தியூர் பக்கத்தில் பறவைன்னு ஒன்று, சங்கிலி 2 பேரும் ஒருமா திருவாரூர் ஒன்று கட்டிக்கினாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை யானை அனுப்பிச்சு கைலாசத்துக்கு சிவபெருமான் கூப்பிட்டுக்கிறார். இது ஒரு பிறவி. இந்த கதையெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு சிவசங்கரம் யூஆர் சுந்தரமூர்த்தி நாயனார், சிவசங்கரா நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்த அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு நீ தான் அது அப்படிங்கிற. அதுக்கடுத்து சொல்கிறார், நீ இதுக்கு முன்பிறவியில் ஆதிசங்கராக இருந்த, அப்போ பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் பாடிக்கிட்டு இருந்த, இந்த பிறவியில் அந்த கோவிந்தனே நீயே ஆயிட்ட, அதனால் சாண்ட் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லின்னு உலகம் பூரா யூ கோ அண்ட் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னா. இது அந்த முதல் தடவை நடந்த விஷயம். அதுக்கப்புறம் அடிக்கடி போவேன். நான் போகிற போது ரொம்ப க்ளோஸ் நான் இருக்கேன். அவர் கதவு சாத்தியம் நடந்தார்னா அவர் கூடயே நடப்பேன். எங்கேயாவது ஒன்றுக்கு போயிட்டு வருவார், அந்த குழாயில் அவர் கால் கழுவி விடுவேன். இந்த மாதிரி அந்த சிவகாசி நாடார் மென்ஷனில் போய் ஜனங்க தொந்தரவு தாங்காமல் உட்காந்துக்குவார். அப்போ அவர் கால் பிடிச்சின்னு உட்காந்துன்னு இருப்பேன். இந்த மாதிரி நிறைய க்ளோஸ் அப்படிலாம் இருந்திருக்கும். ஒரு தடவை அவர் என்கிட்ட சொல்கிறார், இன்றைக்கி என்ன நியூஸ் தெரியுமான்றார். என்ன சாமின்னு.
அடையாறு ஆலமரம் சாஞ்சு போச்சு. பட் எந்த ஆலமரமும் சாயறது இல்லை, ஒன்று சாஞ்சா அதனுடைய விழுதுகள் டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னாரு. வாய் முன்னிருந்தேன். இவனும் ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி தெரியுமான்னு அவருடைய கடைசி லெக்சர் கேட்டேன் நான். இவனும் ஜேகே ஒன்றுமே பண்ணதில்லை, அன்னி பெசன்ட் எல்லாத்தையும் பண்ணி ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு அப்படியே தட்டில் வச்சு கொடுத்துட்டா வெத்தலை பாக்கோட அப்படின்னார். அதுக்கு நான் சுமந்தேன். somebody is calling you அப்படின்னாரு. அதுக்கு நான் சுமந்தேன். நீ புட்டபர்த்தி போகணும், புட்டபர்த்தி பாபா உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னாரு. எப்போ அப்படின்னேன். ஜஸ்ட் நோ, இங்கேருந்தே போ அப்படின்னு. நானும் மெட்ராஸ்லேருந்து 70 ரூபா ஜோபியில் போட்டுன்னு திருவண்ணாமலைக்கு பஸ்ஸுக்கு தானேன்னு காசு அவ்வளோதான் போனேன். அவர் நீ புட்டபர்த்தி போன்றாரு. அப்போ அங்கே ஒரு பையன் தான் மகேந்திரகுமார் ஜெயின்னு எனக்கு கோடிசாமி கிட்டே பழகாமன், பெங்களூருக்காரன். அவன் சொன்னான், நான் பெங்களூர் தான் போகிறேன், போகிற வழியில் பழமநேரில் ஒன்று பஸ் ஏற்றி விட்றேன் புட்டபர்த்திக்குன்னா. ஸோ அவனே கொண்டு போனான். 400 ரூபா செலவு ஜோபியில் போட்டான். புட்டபர்த்தி போனேன். இன்னுமே இல்லை, போட்டு போன ட்ரெஸ்ஸு தான். அங்கே போய் டவலுக்கு வச்சு வாங்கினிட்டேன். அப்படியே இருப்பேன். ஏதாவது வேலையெல்லாம் சொல்லுவாங்க, பழம் பறின்னுவாங்க, பெருக்குன்னுவாங்க, குஸ்கல்வாங்க, என்ன சொல்லுவோன்னு வாயே திறக்க மாட்டேன், பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி அவர் சாமி தரிசனம் கொடுக்குற போது அங்கே போய் உட்காந்துன்னு இருப்பேன். ஸோ மகா சிவராத்திரி வந்துச்சு, 9வது நாள். அப்போ புட்டபர்த்தி பாபா இவன் கையை பிடிச்சிக்கிட்டு உலகம் பூரா கூப்பிட்டுன்னு போகிறார். யாரெல்லாம் சத்தி சாயிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி ஊதுவத்தி கொளுத்தி பஜனை பண்ணினுங்கிறாங்களோ அத்தனை பேரையும் உலகம் பூரா சுற்றி காட்டுறார். பூமிக்கு இறங்குறார். இறங்கி அவர் காலை காட்டுறார். அவரே நான் நடவலேக போத்துனான்றா அப்படின்னார். கால் வீங்கி இருக்குது அவரது, இவ்வளோ பெருசு. நான் ரொம்ப வேலை செஞ்சிட்டேன் சாமிக்கு, என் கால் வீங்கிடுச்சு, இனிமேல் நான் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னார். அங்கேருந்து நான் நேராக திருவண்ணாமலைக்கு வந்தேன். நீங்கள் என்னை போக சொன்னீங்க சாமி புட்டபர்த்திக்கு, அங்கே எனக்கு இதுதான் நடந்ததுன்னு. அப்போ சாமி சொன்னார், சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, இவர் சிவசங்கர் பாபா, இவர் நம்ம பாபா, இவர் தான் அருணாச்சல் பாபா அப்படின்னார். இதுதான் அவர் சொன்ன சீக்வன்ஸ். சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, இவர் சிவசங்கர் பாபா. என் பேர் சிவசங்கர் தான், அவர் தான் பாபான்ற பேர் சேர்த்தது. இவர் நம்ம பாபா, இவர் அருணாச்சல் பாபா அப்படின்னார். அப்போ யாரோ இருந்தாங்க, அவங்ககிட்ட சொல்கிறாரு, இவனும் சிவசங்கரா அப்படின்றார். இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றார். அவங்களுக்கு எனக்கு தெரியாது இல்லை. சிவசங்கரா has gone to greater level than அரபிந்தோ அண்ட் சைத்தன்யம். அரவிந்தரை விட சைத்தன்யரை விட பெரிய நிலைக்கு இவர் போயிட்டாரு. whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. இந்த பிச்சைக்காரனை வழி நடத்துகிற அதே அருணாச்சலேஸ்வரர் தான் சிவசங்கர் பாபாவையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கரா இஸ் ஒர்க்கிங் 24/7 ஃபார் மை ஃபாதர். 24 மணி நேரம் எங்கள் அப்பாக்காக தான் உழைக்கிறார் சிவசங்கர் பாபா. மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ் வித் மினார். அருணாச்சலேஸ்வரர் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இப்படி பலவிதமான அனுபவங்கள் இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லை, நாடார் மென்ஷனில் 5 ரூபாய்க்கு பாய் தலைக்கான வாங்கி மாடி படுத்து கோயிலே தான் உட்காந்துட்டு இருப்பேன். எப்போ பாரு மீதி நேரத்தில் ராம்ஜிக்கிட்ட உட்காந்துன்னு இருப்பேன். அப்போ சாமிக்கு நேர் எதிர அந்த கதவுக்கிட்ட உட்காந்துட்டு சாமியை திட்டுவேன். நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, தரிசனத்தை தானே கேட்குறேன், அது கூட கொடுக்க மாட்டியான்ட்டு நான் மனசுக்குள்ளே தான் திட்டின்னு இருப்பேன். அப்போ அந்த கோயிலில் இருக்கிற பெரிய ஐயர் வருவார். அந்த காலத்தில் பெரிய பெரிய ஐயர்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் போயிட்டு அவங்க பேர குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்களாம் நல்லா சிவ பூஜை பண்ணுறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வருவாங்க. நான் பேசுகிறது அவங்களுக்கு என்ன தெரியும், மனசுக்குள்ளே தான் திட்டுக்கிறேன். சார் நீங்கள் திட்டலாம் சார், உங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது சார். அந்த காலத்தில் நீங்கள் பைத்தியக்காரன் சிவனை திட்டினால் தானே அப்படின்னாங்க. ஆடி மாதம் இருந்தது. டெய்லி யாரோ 7,000 10,000 கட்டுவாங்க. பெரிய பெரிய யாகம்லாம் நடக்கும். சாமிக்கு அந்த தங்க கவச்சம்லாம் போடுவாங்க டெய்லி. அப்போ அந்த ஐயர் ஒரு நாள் வந்தார். சார் ஆடி மாதத்தில் இந்த மாதிரி டெய்லி இந்த கோயிலில் பூஜை நடந்து நான் பார்த்ததே இல்லை சார். அண்ணாமலையாருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், உங்களுக்காக தான் சார் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு. இப்படி நமக்கு அந்த கடவுளுடைய அன்பு கிடைக்கும், விதவிதமாக கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறது நம்முடைய பக்குவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி திருவண்ணாமலைக்கு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பின்னிப்பிணைந்த ஒரு உறவு உண்டு. எவ்வளோ நாட்கள் அந்த மாதிரி தான் நம்ம கழித்தோம். பல அனுபவங்கள். அதாவது இந்த பராசர ரிஷி நாடின்னு ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்குது. இங்கே மண்டல வெங்கட நாயுடு ஸ்ட்ரீட்டில் இருந்தார் நடராஜ சர்மான்னு, அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அவர் ஐன்ஸ்டைன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அந்த ஓலையில் வரும், படி. உன் முன்பிறவியில் துர்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள்
உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம், அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. மகாபைரவர் சித்தநாதர்னா ஐயப்பசாமி. ஸோ அவரே உன் கையில் இருக்கிற மாதிரினா அவரும் நீயும் ஆத்மாவில் ஒன்றுன்னு அர்த்தம். தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள், பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள், உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். போகர் 9 சிலைகளை ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொன்றுன்ற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். பழனி மலைக்கு தென்மேற்கில் 120 மைலில் அது இருக்குது. பாம்புங்க காவல் காத்துனுக்குது. இப்போ அந்த நேரம் நெருங்கிட்டே இருக்குது. அதில் ஒரு சில குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன் குருவுடைய பவரை வாங்கி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கறதுக்காக வரப்போது. இப்போ ஸோ அந்த சிலையை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும் போ அப்படின்னு. யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. இப்போ சந்நியாசம்ன்றது உங்களுக்கு தெரியும். நீ அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாத சந்நியாசம்னா ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மானுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. பார்த்தா மனுஷ உடம்பு, ஆனால் மைண்டு அமானுஷம். வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். எப்பெல்லாம் காட்டுக்கெல்லாம் போறியோ தவஞ்சேரியோ அப்பெல்லாம் உனக்கு பவர் ஏறிக்கின்னு போகும். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். மகாசக்தி சுவாமிநாதன்னா முருகர். திருவண்ணாமலையில் மனுஷனுக்கு மனுஷன் பேசுகிற மாதிரி முருகர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு. அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உன் வாழ்க்கை மாறிவிடும். அந்த நிகழ்ச்சி நடந்த பின்னாலும் உன் வாழ்க்கை அமிர்தத்தினால மழை பெஞ்ச மாதிரி மாறிப்போச்சு. புது மனிதனாக மாறுவாய். அன்னிலிருந்து நீ வேற ஆளு. லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில் தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழி நடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். இங்கே கல்யாண தீர்த்தம் புதிய மலையில் இருந்தாங்க இல்லையா கிருஷ்ணவேணி அம்மா, அவங்க சித்தி ஆகிற போது உனக்கு பயங்கரமாக பவர் வரும் அப்படின்னாங்க. ஸோ அந்த பவர் தான் நம்ம துர்கா கோயிலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அந்த அம்மா ஒரு பிரிவில் ஔவையார், ஒரு பிரிவில் ராமகிருஷ்ணனுடைய மனைவி சாரதா தேவியாக இருந்தாங்க. பெரிய நிலம் அவங்களது. அதனால் இந்த இடத்துல ஒரு பிரிவில் சபரியாக இருந்தாங்க ராமாயண காலத்தில். அவங்களுடைய பவர் தான் நம்ம துர்கா கோயிலில் இறக்கி வச்சுருக்கோம். அதான் அதில் சொல்கிறாங்க, அந்தம்மா சித்தி ஆகிற போது உனக்கு பவர் கூடும் அப்படின்னு அர்த்தம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜன்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வரப்போகுது இதெல்லாம். பழனியில் அந்த நவபாஷான விக்கிரகம் ஒன்று வரப்போகுது. விருத்தாச்சலத்துக்கு பூமிக்கு அடியில் தங்கத்திலான ஒரு பட்டணங்குது, அது வெளியே வரப்போகுது. சிதம்பரம் ரகசியம்ன்றது என்னான்ட்டு இந்த யுகத்தில் தெரிய போகுது ஜனங்களுக்கு. வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். மகாகுருனா யாரு? சிவனுடைய தட்சிணாமூர்த்தி கோலம். அப்போ காட்டில் சிவனுடைய தட்சிணாமூர்த்தி சுரூபத்தில் ஆசீர்வாதம்னு அர்த்தம். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம். எல்லா பிரிவிலையும் இதே மாதிரி சாமியார் மாதிரி தான் இருந்திருக்க. அதனால் இப்போ இந்த பிரிவினையும் அப்படி தான் இருப்பேன். பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். முருகருடைய அனுகிரகம் நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு 1000 மடங்கு, அந்த மாதிரி நாளுக்கு நாள் விருத்தி ஆகிட்டே இருக்கும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். புராதன அனுபந்தத்தால்
வன பர்வதங்கள், மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். ஜூலை 1, 1989. ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னால் உன் காதில் கடவுளுடைய சத்தங்கள் கேட்டிருக்கோம். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள். ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய். இதெல்லாம் அந்த காலத்தில் நடராஜ் சர்மா சொன்னது. அது இப்போ ரீசெண்டாக இவங்கெல்லாம் போய் படிக்கிறாங்கல்ல, அதுலேயும் அதே தான் வருது. லேட்டஸ்டாக வந்துச்சு பார் கும்பகோணம். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர் ராமலிங்க அடிகளாராக இருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். இதெல்லாம் இப்போது லேட்டஸ்டாக வருது. அதனால் உலகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு கடவுளுடைய அருள் இந்த உலகத்தை மாற்ற போகுது. இல்லை யாரெல்லாம் இவ்வளோ வருஷமாக சாமியை ஒழுங்காக கும்பிட்டுன்னு நம்பின்னு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடவுளை விடாமல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. யாரெல்லாம் டெம்பரரியாக அப்படியே ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்க்கைன்ற மாதிரி கடவுளை மறந்து போனாங்களோ அவங்கெல்லாம் வேறு தே வில் ஃபேஸ் தேர் டவுன்ஃபால். அதனால் கூடி சீக்கிரம் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ நீங்கள்லாம் ஒரு கோயிலில் ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி இங்கே எல்லா வேலையும் விட்டு 40 கிலோமீட்டர் தள்ளி உக்காந்துக்கிறேன் நான் எங்கேயும் மெட்ராஸை விட்டு. இப்போ எப்படி வர்றீங்க? உங்கள் ஆத்மாவில் அந்த பவர் இருக்குது. அந்த பவர் இருக்கிறதுனால தான் வர்றீங்க. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டிக்கு அப்படியே என்ன எதையும் விட்டு ஓட தேவையில்ல. குடும்பத்தில் இருங்க, ஆஃபீஸுக்கு போங்க, சம்பாதிங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லது நினைங்க, நல்லது பண்ணுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுலேயே எல்லாத்துக்கும் வழி காய்ச்சிடும். வேறு எதுவுமே தனியாக பண்ண தேவையில்லை. ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். 2வது கடவுள் உலகத்தில் கிடையாது. அதனால் உன் வேலையும் நீ பார்த்துக்கின்னு உனக்குள்ளே ஒரு ஜோதி இது. அந்த ஜோதி உன்னை வழி நடத்துது அதனுடைய போக்கில். அது சொல்லாமல் நீ எங்கிட்ட ஏன் உட்காந்துக்கிறீங்க? சின்ன குழந்தைங்கள்லாம் ஏன் உட்காந்துருக்காங்க? அதெல்லாம் ஆத்மாங்க. காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தபோது ஒரு 40 வயசு கணவன், 35 வயசு பொண்டாட்டி, ஒரு 5-6 வயசில் ஒரு குழந்தை போனாங்க. உங்கள் 3 பேரில் யார் ரொம்ப பூஜை பண்ணதுன்னு கேட்டார் பெரியவர். வாய் மூணு இருந்தாங்க. நீ 40 வயசுக்கு வந்த, உன் ஒய்ஃப் 35 வயசுக்கு வந்தா, உன் குழந்தை 5-6 வயசுக்கு வந்திருக்கு. அப்போ அது தானே ரொம்ப பூஜை பண்ணியிருக்கு அப்படின்னாராம். அதனால் சின்னவங்கள நீங்கள் சின்னவங்களாக நினைக்கக்கூடாது. இன்னிலேருந்து டெய்லி அவங்கள பூஜை பண்ணுங்க. நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம்.
அனைத்துலகும் இன்பமுற அருளும் தலம் திரு அண்ணாமலையை நீ வருவாய் வலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். சித்தர்கள் தவமியற்றி சிறந்த தலம் சிவகங்கை தீர்த்தம் கொண்ட மகிமை தலம். பக்தர்கள் பரவசம் கொண்டாடும் தலம் இது பரமனவன் பதம் தந்தாளும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். யோகிராம் சுரத்குமாரின் யாக நீலம் ஸ்ரீரமண பகவானின் தியான தலம். சேஷாத்ரி சுவாமிகளின் சித்திஸ்தலம். சேஷாத்ரி சுவாமிகளின் சித்திஸ்தலம். ஸ்ரீ சிவசங்கர் பாபா தன்னை அறிந்த தலம். ஸ்ரீ சிவசங்கர் பாபா தன்னை அறிந்த தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம். இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். அண்ணாமலை இது அண்ணாமலை நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. இல்லை இல்லை இதற்கிடே இல்லை, இல்லை இல்லை இதற்கிடே இல்லை, இந்த அக்னி ஜுவாலை வேறெங்கும் இல்லை. அண்ணாமலை இது அண்ணாமலை நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. குமரகுருவான சுவாமி மலை இவன் ஞான பழமான பழனி மலை. இருமயிலில் அழகன் இந்த மருதமலை முருகன் மருகன் திருத்தணிகை மலை. சிவனின் நிலை இது சக்தி நிலை, அந்த இரண்டும் சேர்ந்த சிவசக்தி நிலை. சிவனின் நிலை இது சக்தி நிலை, அந்த இரண்டும் சேர்ந்த சிவசக்தி நிலை. சிவசக்தி நிலையில் இவன் கைலை மலை. சிவசக்தி நிலையில் இவன் கைலை மலை. அவனே அவனே வலம் வந்த கைலை மலை. அண்ணாமலை இது அண்ணாமலை நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. கற்பூர ஜோதி இவன் சபரிமலை, தை மகர ஜோதி இவன் காந்தமலை. கற்பூர ஜோதி இவன் சபரிமலை, தை மகர ஜோதி இவன் காந்தமலை. சங்கு சக்கரதாரி இவன் ஏழுமலை. சங்கு சக்கரதாரி இவன் ஏழுமலை. சங்கடம் எல்லாம் அகற்றும் திருவேங்கடமலை. அண்ணாமலை இது அண்ணாமலை நாம் அண்ணாது பார்க்கும் மலை. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா.
குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.